இன்றைக்கி ஜெரேமுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையாக பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், மிளகு, சீரகம், 2 ஏலக்காய் போட்டு நல்லா பேனில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதோட தனியாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான பிரியாணிக்கு எப்போவுமே வந்து வெங்காயம் நிறைய இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறைய ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி வந்து அணிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்ய போகலாம். இப்போ பிரியாணி செய்ய ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் அதில் நெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போது குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், ப்ளஸ் வந்து எண்ணெய் விட்டு காய விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 பட்டை, 3 லவங்கம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக இது பண்ணோன்னே நம்ம நறுக்கி வச்சுருந்தா வெங்காயத்தை எடுத்து போடணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த அப்புறம் அதையும் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்ட அப்புறம் தான் வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கணும். அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும், நல்லா மசிஞ்சிரும் தக்காளி வெங்காயம் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அதோடு வதக்கணும். வதக்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, பிரியாணி மசாலா, ப்ளஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் வந்து சேர்த்து நம்ம வந்து திரும்ப வதக்கிட்ட அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்ததான சிக்கனை அதுக்குள்ளே சேர்க்கணும். அந்த வதக்கின ஐட்டம்ஸோட சிக்கன் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து 3.5 கப் ரைஸ் எடுக்கிறதுனால 7 கப் தண்ணி வந்து ஊற்றி இந்த சிக்கனை வந்து ஒரு 2 விசில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். நான் இந்த டம்ளரில் ஒரு 3.5 கப் ரைஸ் எடுத்து ஊற போட்டிருக்கேன். இந்த ரைஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற போட்டால் போதும். முன்னாடி வந்து அந்த சிக்கன் வந்து வேக வைக்கிறோம்ல, ஒரு 2 விசில் விட்டு சிக்கனை வேக வச்சுட்டு இந்த ஊற போட்ட ரைஸை வந்து அந்த பாயில் பண்ண சிக்கனோடு சேர்ந்து கலரி விட்டுறணும். அப்புறம் ஹாஃப் லைம் எடுத்து அது மேலே புழிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2.5 விசில் வெட்டி எடுத்தோன்னா மீடியம் ஃப்ளேமில் பிரியாணி ரெடி. பிரியாணி எப்படி இருந்துச்சு?